இவங்களுக்கு அந்த கடன் நிவர்த்தி ஆகிறதும் பேங்க் மூலியமா நிறைய கடன் கிடைப்பதற்கு உண்டான அமைப்பெல்லாம் நிறையவே இருக்கு. புதனுக்குடைய மூணு பலனுக்குடைய புதன் சாரம் வாங்கும்போது கல்விக்காகவும் போகலாம், அங்க போய் படிச்சுக்கிட்டே ஆறுக்குடைய வேலையும் பார்க்க. இது ரெண்டும் இந்த கடகத்துக்கு ஒரு இயற்கை கொடுத்த மிகப்பெரிய ஒரு சூப்பர். கடகம்னா நண்டு அல்லது வயல் தண்ணி அல்லது கடற்கரை. ஏன்னா நண்டு கடல்ல இருக்கும். அதனால என்னன்னா அந்த ராசிக்காரர்கள் என்ன பொறுத்தவரையிலும் வயலூர் முருகனை போய் தரிசனம் பண்ணணும். இந்த குரு மகிழ்ச்சியா ஹாப்பியா ஆடம்பரமா வச்சிருக்கும். வண்டி வாகனங்களுடைய சேர்க்க, பூமி சேர்க்க, கட்டிடங்கள் ஒரு ஊடு கட்ட மாட்டான், 3 மாடி எழுப்பி விட்டுரும். இவ்வளவு நாள் அந்த கம்பெனியில் வேலை பார்க்குறேங்க, எனக்கு இன்னும் ஒரு ப்ரொமோஷனும் இன்க்ரிமெண்ட்டும் கொடுக்க மாட்டேன்றாங்க. அது இப்போ எதிர்பார்க்க வேண்டாம். ஆனால் குரு ஆயில் நட்சத்திரத்துக்கு வந்தவங்கள ஒரு மாற்றத்தை கொடுத்து இதெல்லாம் செய்யும். அதிசாரத்தில் எப்படின்னா கடகராசி கடந்த சில வருடங்களாகவே ரொம்ப பிரபலமான ராசியாக மாறி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த கடகராசியின் மூலமா பல புரட்சி நடக்குமா, மாற்றம் நடக்குமா அப்படின்னு பல கேள்விகள் எழுப்பியிருப்போம். ஆனா இப்போ கடகராசியினுடைய குணாதிசயம் தெரிஞ்சுக்க போறோம். நட்சத்திர ரீதியா அவங்களுடைய நிலை எப்படி இருக்க போகுது, இந்த குரு பெயர்ச்சி ராசி ரீதியா எப்படி கொடுக்க போகிறது அப்படின்றத தெரிந்து கொள்ளலாம். முதலாவதாக மீண்டும் மணிமேகலை அம்மாவிடமே வர, கடகத்திற்கு ராசி ரீதியா என்ன மாற்றம் ஏற்பட இருக்கு? அதாவது இப்ப நீங்க ரொம்ப பிரபலமாகுதுங்கிற விஷயம் 2 பெரிய புகழ் வாய்ந்த தலைகள். அதாவது ஒரு பக்கம் அண்ணாமலை, ஒரு பக்கம் விஜய் 2 பேத்துக்குமே 8ல ராகு. அதான் ஒருத்தர் பூசம், ஒருத்தர் ஆயில்யம். அப்போ 8ல ராகுங்கிறது ரொம்ப பரபரப்பா காற்று ராசி, கண்ணா பின்னான்னு சூறாவளித்தனமா போறாங்க. ஆனா 2 பேர்த்துக்குமே ரீமார்க்குன்னு ஒண்ணு இருக்கு. அங்கீகாரம் இல்லை அப்படின்ற ஒரு விஷயம் 2 பேர்த்துக்கிட்டையுமே இடிக்குது. அதே சமயம் அதை தகத்தெறிஞ்சு சூறாவளி மாதிரி சுற்றுப்பயணம் பண்ணிட்டு இருக்காங்க. இது அவங்கள மட்டும் பேசுறதா அப்படின்னா, ஐயா சொல்ற மாதிரி லக்னத்துல விதின்னு ஒண்ணு இருக்கணும், தெசாபுத்தின்னு ஒண்ணு இருக்கணும். அப்பதான் அந்த இடத்துக்கு போக முடியும். அப்ப இவங்க 2 பேர் தான் கடகத்துல பிறந்திருக்காங்கன்னா அப்படி இல்லை. இப்ப கடகராசிக்கு குரு பயிற்சி அப்படிங்கும்போது பொதுவாகவே இது 6ஆம் அதிபதி. நிறைய கடகராசிக்கு கடை எங்கேயாவது கிடைக்குமா, பேங்க்ல கடை. ஏன்னா 6ங்கிறது இவங்களுக்கு பேங்க் வீடு, ஸ்டேட் பேங்க் வீடு இல்லையாங்கய்யா, தனுசு ராசி. அப்போ அது ராசியில உச்சமா போகுது. இப்போ ஜென்ம குருன்னு எல்லாத்துக்கும் சொல்றது வேற, கடகத்துக்கு சொல்றது வேற. ஏன்னா சந்திரன் ஆட்சி வர்றாரு. எதிரி யார் பலமா உட்கார்ந்தாலும் நான் தெளிவாதான்டா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்பு கடகராசிக்கு அந்த அமைப்பு இருக்கும். இது யாருக்கு பிரச்சனை பண்ணும் அப்படின்னா, அவங்க அம்மாவை தான் கொஞ்சம் ஜாக்கிரதையா பார்த்துக்கணும். கடகராசிக்காரவங்களுடைய தாயார் ஏன்னா ஒரு கட்டி மாதிரியோ, ஒரு வீசிங் மாதிரியோ, லிவர் தொற்று லிவர் சம்பந்தமான ப்ராப்ளங்களையோ தாயாருக்கு கொடுக்கும். மேக்சிமம் கடக ராசிக்காரர்களுக்கும் அந்த விஷயம் உண்டு. அப்போ இது யாருங்கிறது ஜாதக ரீதியாக தான் எடுக்க முடியும், பிறப்பு ஜாதகத்தை வச்சு. இது ஒரு பக்கம். ஆனா இந்த ஆள்ங்கிறது கடை. அப்போ இவங்க ஏதாவது தொழில் ரீதியா கடனை வாங்கி படிப்பு ரீதியா வெளிநாட்டுக்கு பத்திரம் பாண்டை வச்சு வெளியில படிக்கிறதுக்கு அனுப்புறது, இந்த மாதிரி விஷயங்கள் ஏதாவது எதிர்பார்த்திருந்தாலும் இல்ல வாங்கியிருந்தாலும், ஆக்சுவலா கல்விக்கடன் தள்ளுபடின்னு வேற சொல்லியிருக்காங்க. அடுத்து டக்குனு உயர்கல்விக்கு உண்டான தள்ளுபடி அறிவிச்சுட்டாங்க அப்படின்னா சக்சஸ் ஆகி நிறைய பேத்துக்கு கல்விக்கடன் ரிலீஸ் ஆகுதுல. அப்ப பாத்தீங்களா, கடகராசி குரு உச்சமாறது எவரோ பிளஸ் என்ன இருந்தாலும் பாக்கியாதிபதி இல்லையா, 9ஆம் அதிபதி இல்லையா. அப்போ இவங்களுக்கு அந்த கடன் நிவர்த்தி ஆகிறதும் பேங்க் மூலியமா நிறைய கடன் கிடைப்பதற்கு உண்டான அமைப்பெல்லாம் நிறையவே இருக்கு. 1-5-9 கடகராசிக்கு குரு பார்க்கறது அப்படிங்கிறது உங்களுக்கு வீடு இல்லாதவங்க வீடு கட்டுறது, குழந்தை கிடைக்கிறது, இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும், உயர் கல்வி மேன்மை பெறுவது இதெல்லாம் இருந்தாலும், இந்த கடனும் நோயும் கொஞ்சம் அதிகரிக்கும், டீசெண்டா அதிகரிக்கும். அதான் விஷயம். தெரியாது, வெளியே தெரியாது. கடன் எவ்வளவு வருது அப்படிங்கிறது லட்சக்கணக்கு வந்ததுன்னா கொஞ்சமாலாம் வராது. நீங்க குருவுக்கு உண்டான அது அந்த லட்சக்கணக்கு கோர்ஸ் மாதிரி க்ளோஸ் கணக்கில் தான் வரும். நமக்கு அது தெரியாது. அது குரு போனதுக்கு அப்புறம் தான் இவ்வளோ கடனா அப்படிங்கிற மாதிரி நமக்கு இருக்கும். அதே மாதிரி நோயும் உள்ளேயே கிரியேட் ஆகிட்டு இருக்கும், நமக்கு அது தெரியாது. இது மெயின். இப்போ நீங்கள் கடகராசிக்கு எல்லாம் நீ படிப்ப, வெளியூர் போவ, அதை பண்ணுவ அப்படின்னு சொல்றதை விட, இது மேக்சிமம் இந்த ராசிக்கு கோட்சார குரு கவனிக்கக்கூடிய ஒரு கிரகம், ஒரு ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அப்போ அது என்னன்னா, சின்னதா அந்த நீர்க்குமிழ்கள் அந்த தொற்று பரவி அது அரிக்க ஆரம்பிச்சிடும், அப்படியே குடலை, லிவரை, அதெல்லாம். அப்போ நம்ம நோயையும் கடனையும்
கண்ட்ரோல் பண்ணி பார்த்துக்கணும். அது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி 9ஆம் இடத்துல பாக்கியத்துல சனி இருக்காங்க. இப்போ பாக்கியத்துல சனி இருக்கிறது அப்படின்ற ஒரு விஷயம் அருமையான விஷயம். ஆனா என்ன இருந்தாலும் இவ்வளோ நாளா அட்டமச்சனியில போன வருஷம்லாம் பாதிப்பு அடைஞ்சிருப்பாங்க. ஆனா இன்னும் ராகு அங்கதான் இருக்காரு. அதுல ஒண்ணு இது இல்ல. இன்னும் ராகு பார்த்துட்டு தான் இருக்காரு. அப்போ இவங்களுக்கு எந்த அளவுக்கு நம்ம பிரபலமாகணும், வெளிய தெரியணும், பொழைக்கணும் அப்படின்னா, அந்த அளவுக்கு பிரச்சனைகளோடவும் இருக்கிறாங்கங்கிறதுல அது வாழ்வா சாவா போராட்டம் மாதிரி அது. அது என்ன ஆகுங்கிறது இன்னும் 4ஆம் தேதிக்கு மேல தான் இவங்களுக்கே தெரிய போகுது. அப்ப அந்த மாதிரி இப்ப நம்ம நவம்பர் வரைக்கும் ஒரு விஷயத்த இப்ப அக்டோபர் வரைக்கும் ஒரு விஷயம் வச்சிருக்கோம். அதிசார ஓட்டத்துல சிம்மத்துக்கு போகுது இல்லையா? அந்த டைம்ல கேது வந்துருவாரு ராசிக்கு. இப்ப அப்பதான் ப்ராப்ளம் தாயாருக்கு நோயின்னு சொன்னேன் இல்லையா? அப்பதான் அந்த விஷயம் எவ்வளோ அப்போ 10 மாசம் இவன் என்ன பண்ணி வச்சிருக்கிறாங்கிற ஒரு விஷயத்த கேது வந்து தான் காட்டுவாரு. அப்பதான் வெளிய தெரியும். அது வரைக்கும் வெளிய தெரியாது. அப்போ இந்த சந்திரனுக்கு 2ல அதிசார ஓட்டத்துல குரு போகும்போதும் பிரச்சனை. கடகத்துக்கு கேது வரும்போதும் பிரச்சனை. இந்த குரு மகிழ்ச்சியா, ஹாப்பியா, ஆடம்பரமா வச்சிருக்கும். வண்டி வாகனங்களுடைய சேர்க்கை, பூமி சேர்க்கை, கட்டிடங்க ஒரு வீடு கட்ட மாட்டான். 3 மாடி எழுப்பி விட்டுருவான். இதெல்லாம் எதுனாலன்னா லோன் கிடைக்குது. அப்ப அந்த கேது வரும்போது அதிசார ஓட்டத்துல போற குரு ஒரு ஆட்டம் ஆட்டிரும் 3 மாசத்துல. இதுல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். உங்களுடைய வழிபாடு என்ன சொல்லலாம்? அதாவது கடகராசிய பொறுத்தவரைக்கும் நம்ம சொல்ற மாதிரி தான். இப்ப நான் தாயாருக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லியிருந்தேன். 9ல சனிய குரு பார்க்குறாரு. அப்ப குரு சனி காம்பினேஷன் அப்படிங்கிறதே வந்து நான் எப்படி எடுப்பேன்னா, குரு சனிய வந்து இறைவனுடைய தூதர்கள் அப்படின்னு சொல்ற அந்த ஆழ்வார்கள் சம்பந்தமான நிறைய பேத்த நான் அதில எடுப்பேன். 63 நாயன்மார்கள், சிவாலயங்கள்ல இருக்கிற அந்த நால்வர் இவங்களையெல்லாம் மெயினாவே நான் எடுப்பேன். அப்படி எடுக்கும்போது இந்த மனிதர்கள் தெய்வமாக வாழ்ந்தார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல இந்த இடத்துல நான் நிறைய பரிகாரம் சொல்லுவேன். குரு சனி காம்பினேஷன். அந்த அடிப்படையில மட்டுமல்ல, அது 12ஆம் இடம் காலபுருஷனுக்கு 12ஆம் இடமே 9ஆம் இடமா வர்றதுனால, இவங்க ராமேஸ்வரங்கள் சென்று வழிபாடு செய்வது, திருச்செந்தூர் சென்று வழிபாடு பண்ணுவது. ஏன்னா விருச்சகத்தை பார்க்குறாரு. அப்போ திருச்செந்தூர் சென்று சமுத்திர நீராடுதல் மேக்ஸிமம். தன்னுடைய அதாவது நம்மள அந்த போகத்தினுடைய அந்த ஆசையினுடைய கண்ட்ரோல் இல்லாம குடுக்கும். அந்த ஆசையினுடைய கண்ட்ரோல் இல்லாம போறதுக்கு இந்த நதி நீராடுதல் நமக்கு ஒரு சமநிலையை கொடுக்குங்கிறதுல அருமையான விஷயமா இருக்கும். இப்ப இந்த கடக ராசிக்காரர்களுக்கு ராசி ரீதியான இந்த குரு பெயர்ச்சி பலன் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டோம். நட்சத்திர ரீதியான பலன்களை பார்க்கணும். அடுத்து லக்ன ரீதியான பலன்களை பார்க்கணும். லக்னத்தை பார்த்து விடலாமா? இப்போ கடக லக்கணம். இந்த கடக லக்கணம் வந்து காலபுருஷனுடைய 4ஆம் இடம். அப்போ இந்த இடத்துல பிறந்தவங்களுக்கு இயற்கையாக கொடுக்க வேண்டிய சுகபோகத்தை இயற்கை கொடுத்து தாகணும். அப்போ அந்த சுகபோகத்தை எப்படி அடையிறான் அப்படின்னா, இந்த கடகம் வந்து ஓடுகின்ற நதிநீர். அது இரவு பகல் பாராது தன்னுடைய வேலையை அயராமல் செய்யும். ஆகையால் கடகத்தில் பிறந்தவர்கள் உழைப்பில் சளைப்பில்லாதவர்கள். அவன் ஒரு இலக்கை நோக்கி பயணிச்சுட்டான் அப்படின்னா சரி, குறிக்கோள் அங்கே வச்சுக்கிட்டு தான் பயணிப்பான். அந்த வேலை முடிஞ்சதுக்கு பின்னாடி தானே இதுவும் அப்படி ஒரு உழைப்பால் உயர்ந்தவர்கள். இப்போ இந்த இடத்துல 2-3 விஷயத்தை நம்ம சொல்லணும் இந்த லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு. ஆனால் இவங்க ராசியில் சொல்லுவாங்க. இந்த ராசிக்கும் லக்கணத்துக்கும் சில பேர் குழப்பிடுவாங்க. இப்போ அண்ணன் நட்சத்திரத்தை சொல்லும்போது அது தெளிவாக சொல்லுவார். ஏன்னா அந்த ஜனன நட்சத்திரமே பாருங்கள், புனர்பூசம் 4ஆம் பாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அவங்களுக்கு 6-9 குடையவராக வந்துடுவார். அப்போ அவனுக்கு என்ன கொடுக்கும்னா உயர்கல்வியை கொடுத்து உத்தியோகத்தை கொடுத்து தகப்பனாக செய்ய வேண்டிய நிலையில் அத்தனையும் இவன் அந்த குடும்பத்துக்கு செய்யணுன்ற பொறுப்பை அந்த புனர்பூசம் 4ஆம் பாதம் கொடுத்துரும். அதுக்கு அடுத்து வரக்கூடியது பூச நட்சத்திரம். பூச நட்சத்திரம் அந்த ராசிக்கு சப்தமாக அட்டமாதிபதி. இவன் எவ்வளவு பாடுபட்டாலும் சரி, இவனை சார்ந்தவன் இவன் உழைக்கிற காசில் ஒரு 10 ரூபா சம்பாதிக்க 2 ரூபா அனாமத்து செலவு இருக்கத்தான் செய்யும். கூர்ப்பை திம்பிட்டான் ரிஸ்க் எடுத்து தான் ஒவ்வொன்றையும் அடையணும். அப்படி பண்ணும்போது நம்ம இந்த லக்கணத்துக்கு ஒரு சிறப்பான பலனை சொன்னாலும் அவன் வந்து ஒரு நெகட்டிவாகவே யோசிக்கல. நல்ல பலன் நீங்கள் சொல்லுங்கள், அவன் சொல்லுவான் நான் படுற பாடு எனக்கு தானே தெரியும். ஆனால் அந்த லக்கணமாக இருக்க மாட்டான், ராசியாக இருப்பான். சரியா? அவன் ராசியில் வந்துட்டு கூவாடே லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு என்னன்னு பாரு. அப்போ இந்த குரு வந்து 9 குடையவர், லக்கணத்தில் 6 குடையவர். அப்போ இப்போ படித்து கொண்டு இருக்கக்கூடிய மாணவர்கள் உயர்கல்வி உத்தியோகம் அப்படின்றது உங்களுக்கு உண்டு. அதே 9ஆம் இடம் காலவசனம் 12ஆம் இடம். இப்போ படித்து முடிச்சுட்டு நான் இருக்கேன், நான் வெளிநாடு போகலான்னு ஆசைப்பட்றேன். ரைட். ஆனால் தடங்களுக்கு பின்னாடி ஒரு தடவைக்கு 2 தடவை தடங்களாகி தான் வெளிநாடே கூட்டிகிட்டு போகும். இயற்கையாக வந்து தூக்கி கொண்டு போயெல்லாம் அலாக்கா தடுக்கலாம் உட்கார வைக்காது. என்ன நம்ம பார்க்கணும். ஆனால் குரு ஆயில்ய நட்சத்திரத்தில் வரும்போது இவங்களுக்கு இயற்கை எந்த விதமான சிரமம் இல்லாமல் வெளிநாடு போயிடுவாங்க. அப்போ வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கக்கூடிய படித்த இளைஞர்கள் இருக்கா. அதே 9 குடையவர் வந்து
3 பலனுக்குடைய புதன் சாரம் வாங்கும்போது கல்விக்காகவும் போகலாம். அங்க போய் படிச்சுக்கிட்டே 6 கூடையர் வேலையும் பார்க்கலாம். இது 2ம் இந்த கடகத்துக்கு ஒரு இயற்கை கொடுத்த மிகப்பெரிய ஒரு சூத்திரம். இப்ப இவங்க ராசிக்கே சொன்னாலும் அது லக்கணத்துக்கு உண்டு. ஏன்னா 6 கூடையவர் லக்கணத்துல. சனி சாரம், அட்டமாதிபதி சாரம். இப்ப இவங்க எப்படி இருக்கணும்னா, இந்த குளிர்ச்சி அப்படின்றது இவங்களுக்கு ஆகாது. அதனால வரக்கூடிய ஆஸ்துமா, ஈஸ்னோபிலியா, சளி, அ இந்த லங்ஸ் பிரச்சனை இருக்கு இல்லையா? இது கொஞ்சம் இருக்கும். இதுல இவங்க எச்சரிக்கையா தான் இருக்கணும். அப்ப நரம்பு மண்டலம் சார்ந்த பிரச்சனை. 6 கூடையவர் 6ஆம் இடம்ன்றது தனுசு. அதுதான் இடுப்பு. அப்ப அந்த பேக் பெயின் அப்படின்றது இவங்களுக்கு வரும். இப்ப ஏற்கனவே கொஞ்சம் நம்ம ஆரம்பிக்கும்போது சொல்லுச்சு. இருதய நோய் கடகத்துக்கும் சிம்மத்துக்கும் வரும்போது பல பேருக்கு இருதய நோய் குடுப்பாங்க அப்படின்னு. ஆனா குரு வாய் தத்துவத்தின் இதுதான். இது இந்த இருதயத்துல ஒரு கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் மாரி வர்றதே நம்ம கொண்டு போய் பயந்து போய் போக, அவங்க ஆஞ்சியோ அது இதுன்னு சொல்லி கொண்டு போய் ஸ்டம்ப்ன்னு சொல்லி கொண்டு போய் பயமுறுத்துறது இருக்கு. அதனால பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா 6 கூடையவர் உடம்ப நல்லா கவனிச்சுக்கணும். பயணங்கள் ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். கொடுக்கல் வாங்கல்ல மிக எச்சரிக்கையா இருக்கணும். அதாவது பழைய கடன பைசல் பண்றேன் அப்படின்னா பைசல் பண்ணலாம். இப்ப பேங்க்லேருந்து இவனுக்கு ஒரு நெருக்கடி வரும். இவன் ஏற்கனவே வாங்கித்தான் ஒரு வீடு கட்டியிருக்கான். அத கட்ட முடியாம தவிக்கிறான். இப்ப பேங்க்காரன் இவனுக்கு ஒரு அட்டெம்ப்ட் குடுத்துட்டாங்க. இத்தனை தேதி கூட எனக்கு கட்டணும். அப்ப இந்த இடத்துல குரு கடகம் காலபுருஷன் 4ஆம் இடம், மீனம் 12ஆம் இடம், 4, 12 கடன் வாங்கிய சொத்த அதாவது கட்டின சொத்த வித்து தான் கடன் அடைக்க வேண்டியிருக்கும். அதுலயும் பற்றாக்குறை வந்துரும். இப்படி ஒரு சூழல் இந்த இடத்துல இவங்களுக்கு இருக்கு. இத இந்த இடத்துல பாருங்க, 6 கூடையவர் லக்கணத்துல. அது மனைவிக்கு 7ஆம் இடத்துல குரு வருதா? இந்த இடத்துல மனைவியோட கோஆப்பரேட்டே பண்ண மாட்டாங்க. அப்போ ஒரு பெரிய கருத்து மோதல்கள், தேவையில்லாத பிரச்சனை, பிரிவு இதையெல்லாம் தவிர்க்கணும்னா விட்டு கொடுத்து போனா தான் இந்த பிரச்சனை. அப்ப அவன் புத்திர காரகன் தான். குழந்தைகளுக்கு செய்ய வேண்டிய செலவுகள் நம்ம தானே செய்யணும். அதெல்லாம் கஷ்டப்பட்டு இதுல முடிச்சிடலாம். ஏன்னா ஆனாலும் உழைப்பு இருக்கு. உயர்வுக்கு கிடைக்கக்கூடிய அதாவது நான் இவ்வளவு நாளா இந்த கம்பெனில வேலை பார்க்குறேங்க. எனக்கு இன்னும் ஒரு ப்ரமோஷனோ இன்கிரிமெண்ட்டோ கொடுக்க மாட்டேன்றாங்க. அது இப்ப எதிர்பார்க்க வேண்டாம். ஆனா குரு ஆயில்ய நட்சத்திரத்துக்கு வந்தவுடனே ஒரு மாற்றத்தை கொடுத்து இதெல்லாம் செய்யும். அதிசாரத்துல எப்படின்னா, இப்ப அக்டோபர் 31ஆம் தேதி குரு அப்படியே கேது சாரத்துக்குள்ள இறங்குவாரு. மகத்துல இறங்குவாரு. அவரு டிசம்பர் மாசம் 14ஆம் தேதி தான் வக்ரமாகிறார் அங்கருந்து. அப்ப வக்ரமாகி ஜனவரி 25ஆம் தேதி தான் கடகத்துக்குள்ள வர்றாரு. வந்து ஏப்ரல் மாசம் 24ஆம் தேதி தான் வக்ர நிவர்த்தி. இப்ப இந்த இடைப்பட்ட நேரத்துல பொருளாதார அடிப்படையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்கணும்னா, அதிசாரத்துல அக்டோபர் 31ஆம் தேதி கிளம்புறாரு இல்லையா? அந்த கிளம்பும்போது டிசம்பர் மாசம் 14ஆம் தேதிக்குள்ள இந்த இடைப்பட்ட காலகட்டத்துல சமயம் கிடைக்கும்போது பிள்ளையார்பட்டி கற்பகநாயகர் கோயில் இருக்கு இல்லையா? அங்க போயிட்டு வந்தா சகலமும் சரியாகும். இன்னொன்று என்னன்னா, இந்த குரு லக்கணத்தில் இருக்கக்கூடிய காலகட்டத்துல சனியும் போய் 9ல் உட்காந்துருக்காரு. சப்தம 8ஆம் அதிபதி. அதனால கடக லக்கணத்துல பிறந்தவங்க திருமணத்தை தள்ளி போடுறது நல்லது. இந்த வருஷம் வேண்டாம், அடுத்த வருஷம் பண்ணிக்கலாம். அப்ப பொருளாதாரத்தினுடைய நிலை விநாயகர் கற்பகநாயகர் கோயில் போயிட்டு வந்தோடனே ரொம்ப ரொம்ப விசேஷமா இருக்கும். இதை மட்டும் செஞ்சாலே போதுமானது. நிறைவாக ஈஸ்வரன் ஐயாவிடம் நம்ம கேட்கணும். ஐயா, கடக ராசிக்கு இந்த குரு பெயர்ச்சி பலன் எப்படி அமையுதுங்க ஐயா? கடகராசிக்காரர்களுக்கு ஜென்மத்துல தான் குரு இருக்கு. இப்போ ஜென்மத்துல குரு இருக்காது அப்படிங்கிறது நம்ம பார்க்குற போது அந்த சனி நமக்கு 14ஆம் இடத்தை லாபஸ்தானத்தை பார்த்துட்டார். ராசிக்கு 12ஆம் இடத்தை பார்த்துட்டார். ராசிக்கு 3ஆம் இடத்தை பார்த்துட்டார். 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானம், தகவல் தொடர்பு எல்லாமே. அப்போ இந்த கடகராசிகள் இந்த ஆண்டு புதிய முயற்சிகளை எடுக்கலாம். அப்போ அந்த ராசிக்கு நம்ம 6ஆம் இடத்தையும் சனி பார்க்குறார். அப்போ தேவையில்லாத கடன்கள் ஆகிக்கிறோம். அப்போ நம்ம இதில் இந்த ஆண்டுகள் மொத்தத்தில் நம்ம கடகராசியாளர்களே அது எந்த நட்சத்திரமாக இருந்தாலும் கவனம் தேவை. அதை நம்ம புனர்பூச நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்திருந்தாலும் சரி, அல்லது நமக்கு பூச நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும், அல்லது ஆயில்யம் அந்த 4 பாதத்தில் பிறந்திருந்தாலும், கடகராசிகளில் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நிச்சயமாக நம்ம புதிய முயற்சிகளை எடுக்காமல் இருப்பது நல்லது. இப்போ திசாபுத்தி நாள் அவங்க எடுத்துக்கலாம். ஆனால்
திசை நமக்கு ஒத்துழைக்காத போது அவங்க புதிய கடன் வாங்கி நம்ம செய்யக்கூடாது. புதிய முயற்சிகளை எடுக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்கு. அப்ப அதனால நம்ம அதெல்லாம் செய்யக்கூடாது. ஏன்னா அது யாருமே அந்த நிலையே இல்ல. அப்ப நமக்கு என்னன்னா, ராசியிலிருந்து நம்ம குரு வேணா சனி பார்க்குறாரு. அவர் இருக்கிற இடத்த பார்க்குறாரு இல்லையே, அவர் பார்க்குற இடத்த பார்க்கவில்லை. அப்போ நம்ம அந்த எந்த நிகழ்ச்சியும் எதுவுமே நம்ம செய்யக்கூடாது. அப்போ இவங்க எந்த வழிபாடு செய்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு பார்க்குறோம். அப்போ எந்த வழிபாடு செய்தால் கடகம்லாம் நண்டுன்னு அர்த்தம். கடகம்னா நண்டு அல்லது வயல் தண்ணி அல்லது கடற்கரை. ஏன்னா நண்டு கடல்லையும் இருக்கும், வயல்லையும் இருக்கும், எங்கேயும் இருக்கும். அதனால என்னன்னா, அந்த ராசிக்காரர்கள் என்னை பொறுத்தவரையிலும் நம்ம வயலூர் முருகனை போய் தரிசனம் பண்ணணும். அல்லது கடல் அப்படின்னா திருச்செந்தூர் முருகனை தரிசனம் பண்ணலாம். இதை இவங்க செய்தாங்கன்னா இவங்க இந்த கஷ்டத்திலிருந்து நிவர்த்தி பெறலாம். அப்போ எக்காவது கொண்டு கடகராசிக்கு ஏற்கனவே சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க? திருமணம் என்பதே இந்த கடகராசிகளுக்கு இந்த ஆண்டு புதிய முயற்சிகள் எடுத்தோம்னா என்ன ஆகுதுன்னா, அந்த திருமணம் போய் ஏன்னா குரு பார்வை கிடையாது. ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, இருந்தால் பரவாயில்ல பொண்ணு கிடைச்சா போதுங்கிற நிலையில போய் சாப்பிட்டுருவாங்க. சாப்பிட்டு கல்யாணம். ஏன்னா புதிய முயற்சிகள் ஏன்னா அந்த 7ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு. 7ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு. அப்போ குரு பார்க்குற போது இது சுகமெல்லாம் போயிடும். அதனால் நிச்சயமாக நம்ம இந்த புதிய முயற்சிகளை அது திருமணமாக இருந்தாலும் சரி அல்லது புதிய வீடு கட்டுறதா கூட எதுவும் செய்யக்கூடாது. ஏன்னா செய்தாங்கன்னா அவங்களுக்கு இது நல்லா இருக்காது. அப்போ அதிலிருந்து நம்ம தப்பிக்கிறதுக்கு வழி இதுதான் கடவுள். இப்போ எல்லாருமே வியாழக்கிழமை திருச்செந்தூர் போயிட்டு தான் இருக்கிறாங்க. ஆயிரக்கணக்கான பேர், லட்சக்கணக்கான பேர் போயிருக்கிறாங்க. இந்த கடகராசினாவே எப்பவுமே முருகர் வழிபாடு தான் வெற்றி பெறும். ஏன்னா அந்த கடகராசிக்கு 5-10 குடையில வருவான். அப்போ அது தொழில் ஸ்தானாதிபதி வரும், பஞ்சமாதிபதியாக வருவார். அதனால் அந்த வயலூர் முருகனை தரிசனம் பண்ணலாம் அல்லது திருச்செந்தூர் முருகனை தரிசனம் பண்ணலாம், மிக சிறப்பாக இருக்கும். அப்போ இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு நம்ம என்ன ஒன்றும் பண்ணனா நல்லாயிருக்கும் அப்படி பிரத்யேகமாக என்ன செய்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னா, இந்த புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுத்தவரையிலும் இப்போ நவகிரகத்தில் இருக்கிற குரு பகவானை தரிசனம் பண்ணலாம். இந்த ஆயில்ய நட்சத்திரக்காரர்கள் நம்ம தரிசனம் பண்ணலாம், அவங்களும் அந்த குரு பகவானை போய் தரிசனம். ஆமாம், ஏன்னா அந்த பூசம் ஆயில்யம் பூசம் 2 பேருமே குரு பகவானை போய் தரிசனம் பண்ணலாம். இந்த புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் ஜீவ சமாதி அளவுகளை போய் தரிசனம் பண்ணலாம். ஜீவ சமாதி அளவுகளை போய் தரிசனம் பண்ணலாம். அவங்களுக்கு இந்த ஆண்டு நாம் தவறுதலான சூழ்நிலைகள் வந்தாலும் இறைவனை வழிபாடு செய்தால் அதிலிருந்து நாம் தப்பித்து நல்ல முறையில் இருக்கலாம். மிக சிறப்பா சொன்னீங்க. நினைத்த இலக்கை அடையும் முறை உழைத்து கொண்டு இருக்கக்கூடிய கடகராசி அன்பர்களுக்கு உங்களுக்கான இந்த குரு பயிற்சி பலன்களை சொல்லியிருக்காங்க. அடிப்படையான ரொம்ப எளிமையான வாழ்க்கையை வாழ்ந்து இந்த வருடத்தை கடந்துருங்க, அடுத்து உங்களுக்கு எல்லாமே வெற்றி அப்படின்னு சொல்லி 3 நபர்களும் நமக்காக சொல்லியிருக்காங்க. மனம் நிறைந்த வாழ்த்துக்கள்.